போன ஆண்டை காட்டிலும் இந்த ஆண்டு நம்முடைய அரசு பள்ளிகளில் கூடுதலாக 65,000 மாணவர்கள் இன்றைக்கு தேர்வு எழுத உள்ளார்கள். போன ஆண்டை காட்டிலும் இந்த ஆண்டு 65,000 பேர் கூடுதலாக தேர்வு எழுதுள்ளார்கள். அதேபோல் இந்த ஆண்டு 10 மொழிகளிலே தேர்வு எழுதுவதற்கு வாய்ப்பளிக்கப்பட்டிருக்கிறது. தமிழ் லாங்குவேஜ், தமிழ், தெலுங்கு, கன்னடம், மலையாளம், உருது, அரபி, பிரெஞ்சு, சான்ஸ்கிரிட்டம், ஜெர்மன், ஹிந்தி போன்ற 10 மொழிகளிலே அவர் லாங்குவேஜ் எழுதுவதற்கு அனுமதி அளிக்கப்பட்டிருக்கிறது. புரட்சித் தலைவர் அம்மா அவர்கள் ஆட்சி பொறுப்பேற்ற போது 1911 தான் இந்த மாணவர்களை ஊக்கப்படுத்துகின்ற வகையில் +10, +1, +2 படிக்கின்ற மாணவர்களுக்கு ஊக்கத்தொகையாக 5,000 வழங்கினார்கள். அதன் அடிப்படையில் 2011 மொத்த எண்ணிக்கை 78. இந்த வருஷம் லாஸ்ட் 11th சொன்னேன். 2013 தான் இந்த திட்டம் துவங்கப்பட்டது. அப்போது எழுதுவருடைய எண்ணிக்கை ஏறத்தாழ 7,81,395 பேர். ஆனால் இது ஊக்கத்தொகை வழங்கியதற்கு பிறகு மாணவர் அரசு கல்லூரியிலேயே பள்ளியிலேயே தங்கள் தேர்ச்சி பெறலாம் இந்த 5,000 பெறுகின்ற வகையில் இருக்கின்ற காரணத்தின் அடிப்படையில் ஊக்கத்தொகை அளிப்பதன் அடிப்படையில் மாண்பு அம்மாவுடைய நல்ல திட்டங்கள் இன்று ஏறத்தாழ நம்முடைய இந்த சென்டரில் எழுதக்கூடியவர்கள் 8,98,000 தமிழ்நாடு முழுவதும் எழுதக்கூடியவர்கள் 8,89,763 பேர் தமிழ்நாடு முழுவதும் இன்றைக்கு தேர்வுகள் எழுத இருக்கிறார்கள். ஏறத்தாழ போன ஆண்டை காட்டிலும் இந்த ஆண்டு கூடுதலாக 65,000 பேர்கள் நம்முடைய அரசு பள்ளிகளில் தேர்வு எழுதுவதற்கு வருகை தந்து கூடுதலாக்கப்பட்டிருக்கிறது. ஆகவே இந்த அரசை பொறுத்தவரையிலும் கல்வித்துறையில் பல்வேறு மாற்றங்களை உருவாக்குவதற்காக விரைந்து பணிகளை மேற்கொண்டிருக்கிறோம். இப்போதான் நாங்கள் பொறுப்பேற்றிருக்கிறோம். நீங்கள் பல கேள்விகள் கேட்கக்கூடும். ஆகவே இருந்தாலும் கூட நீங்கள் கேட்கின்ற கேள்விகள் அனைத்திற்கும் ஒன்றின் பின் ஒன்றாக இந்த அரசு முதலமைச்சரோடு கலந்து கல்வித்துறையோடு கலந்து என்னென்ன நலத்திட்டங்களை இந்த அரசால் கல்வித்துறையின் மூலமாக செய்ய முடியுமோ அனைத்தும் செய்தவருக்கு முனைப்பாக நின்று நாங்கள் செயல்படுத்துவோம் என்பதை உங்களுக்கு மகிழ்ச்சியோடு நான் தெரிவித்துக் கொள்கிறேன். வேற இந்த மைனாரிட்டி ஸ்கூல்ஸில் கட்டாய தமிழ் சட்டம் அப்படின்னு ஒரு சட்டம் கொண்டு வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணாங்க. அது 2016 கம்பல்சரி 10th படிக்கக்கூடிய அனைத்து மாணவர்களுமே தமிழில் ஒரு லாங்குவேஜாக எழுதணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆசைப்படுது. ஆனால் சிறுபான்மை பள்ளிகளில் தமிழ் ஆசிரியர்கள் நியமிக்கப்படாததோடைய காரணமாக கோர்ட்டில் கேஸ் போய் லாஸ்ட் இயர் அவங்களுக்கு எக்ஸம்ஷன் கொடுத்தாங்க. அவங்க லாங்குவேஜில் மைனாரிட்டி லாங்குவேஜ் எதுவும் அவங்க எழுதிக்கலாம் சொன்னாங்க. இந்த வருஷமும் அதே நிலைமை கண்டினியூ ஆகிறதுனால இந்த வருஷமும் எக்ஸம்ஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ மைனாரிட்டி ஸ்கூல்ஸில் தமிழ் ஆசிரியர்கள்லாம் நியமிப்பதற்கு எந்த வகையான நடவடிக்கை எடுக்கப்பட இருக்குது? இது எவ்வளவு காலமாக இல்லை, எல்லா பள்ளிகளிலும் தமிழ் ஆசிரியர்கள் இருக்கிறார்கள். அப்படி இல்லாத ஒரு அரசு பள்ளிகளில் பிடிஏ ஆசிரியர்களை அதில் நியமித்து கல்வி கற்றுத் தந்திருக்கும். எல்லா ஆசிரியர் பணியிலும் தொடர்ந்து முறையாக நாங்கள் அதை சரி செய்து வருகிறோம். இனி ரிட்டையர்மெண்ட் என்று சொல்லுவார்களே அந்த வேகன்சி மட்டும்தான் இருக்கிறதே தவிர அது 1000க்கு கீழே தான் இருக்கிறது. அதையும் உடனடியாக சரி செய்வதற்கு அரசு நடவடிக்கை மேற்கொள்ளும். இன்னொன்று மிக முக்கியமாக லேப் அசிஸ்டன்ட் ஒரு எக்ஸாம் நடந்தது. கிட்டத்தட்ட 9 லட்சம் பேர் அந்த எக்ஸாம் எழுதினாங்க. அது மோட் ஆஃப் செலெக்ஷன் என்னங்கிறத பற்றி சென்னை ஹைகோர்ட் 2 டைப் ஆஃப் ஒரு வழிகளை சொல்லியிருக்காங்க. இது வரைக்கும் அந்த ஆய்வக உதவியாளர் 4,500 நியமனம் செய்வதற்கு இன்னும் ரிசல்ட்டே பப்ளிஷ் பண்ணல. அது என்ன செலெக்ஷன் அப்படிங்கிற மெத்தட் இது 2 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. இது தட்டில் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது வரைக்கும் அதெல்லாம் என்ன முடிவு? எப்போ பணி நியமனம் நடக்கும்? அது எப்போ ரிசல்ட் போடுவீங்க? மோர் தென் 2 இயர்ஸ் மேலே ஆயிடுச்சு. லேப் அசிஸ்டண்ட்டை பொறுத்தவரையிலும் வழக்கு மன்றத்திற்கு ஒருவர் சென்றார். வழக்கு தொடர்ந்து நடைபெற்று 1.5 ஆண்டு காலம் நடைபெற்றது. வழக்கின் தீர்ப்பு வழங்கியதற்கு பிறகு அதை பற்றி நாங்கள் ஆய்வு செய்து கொண்டிருக்கிறோம். ஒரு 10 நாட்களுக்குள் அதற்கு நல்ல முடிவுகளை நாங்கள் மேற்கொள்வோம்.